Next, third sum. Find the HCF of 252525 and then 363636. Actually, HCF அப்படின்னாவே கஷ்டம், நம்ம இது வந்து சாய்ஸில் விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் HCF ரொம்பவே ஈஸி. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் 252525ன்னு இந்த சைடும் அண்ட் தென் அனதர் காலத்தில் 363636ன்னு இந்த சைடுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எந்த டேபிளில் போகிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. ஸோ ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 21 வருமா? இப்போ 21 வந்து எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். அண்ட் ரைட், 21 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். அப்போ நான் இந்த 3 டேபிளில் போடலாம்ல. ஓகேவா, அப்போது 8 3s எவ்வளோ? 24. ஓகேவா, 8 3s எவ்வளோ? 24. அப்போது இந்த சைடில் வந்து ஒர்க்கிங்ஸ் போட பாருங்கள். 25ல் 24 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 1. அந்த 1 இங்கே போட்டுக்கோங்க. நீங்கள் பார்க்குற டிஜிட் வந்து இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 2 டிஜிட்டாக பார்க்கணும். இங்கே ஒரு பேலன்ஸ் இருக்குமா? அப்போ அந்த 2 டிஜிட், இங்கே ஒரு பேலன்ஸ் இருக்குமா? அந்த 2 டிஜிட்னு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டிஜிட்டாக பார்க்கணும். ஸோ இப்போ நான் எந்த 2 டிஜிட் பார்க்க போகிறேன்? இந்த 2 டிஜிட். ஓகேவா, அப்போது 12 பார்க்கணுமா? அப்போ எவ்வளோ? 4 3s 12. அகெயின் 1 3 is 3. 5ல் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. அந்த 2 நான் எங்கே போடணும்? இங்கே போடணுமா? அப்போ நான் அகெயின் என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரை பார்க்கணுமா? ஓகேவா, அப்போ 7 டைம்ஸ் வருமா? ஓகேவா, 7 3s 21. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 1 வரும். இப்போ நான் இந்த 2 நம்பருக்கு பார்க்கணுமா? அப்போ என்னது? 5 3s 15. தட்ஸ் இட். ஓகேவா, இப்போ நான் அகெயின் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை 5 டேபிளில் எடுத்துக்கிறேன். 5ல் முடிஞ்சிருக்கா? அண்ட் கண்டிப்பாக 5 டேபிளில் வரும். ஸோ நான் அதனால் நான் 5 டேபிளில் எடுத்துக்கிறேன். 1 5 is 5. பேலன்ஸ் எவ்வளோ? 8ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3. ஸோ அந்த 3 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, 6 5s எவ்வளோ? 30. அப்போ 34ல் 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 4. 8 5s 40. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 40ல் 41 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 வருமா? 3 5s 15. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 15ல் 17 போயிடுச்சுன்னா 2. ரைட், 2. அப்போது இங்கே 2. ஸோ 5 5s 25. முடிஞ்சிச்சு இதுவும். ஓகேவா, நான் அகெயின் இந்த 5 டேபிளில் போடுறேன். 3 5s 15. பேலன்ஸ் 1. அகெயின் 3 5s 15. 5ல் எவ்வளோ வருங்க? 3 வருமா? 18ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3 வருமா? இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 6 5s 30. பேலன்ஸ் இங்கே எவ்வளோ வரும்? 3 வரும் இல்லையா? எத்தனை டைம்ஸ் 35 வரும்? 5 டேபிளில் 7 5s 35. ஓகேவா, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 டேபிளில் எடுத்துக்கிறேன். ஓகேவா, 7 டேபிள்னா 4 டைம்ஸ் போடுவீங்களா? 4 7s 28. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணணும்? 33ல் 28 மைனஸ் பண்ணணும். 33ல் 28 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 29 30 31 32 33 5 வருமா? ஓகேவா, அந்த 5 நான் எங்கே போடணும்? இங்கே போடணும். அப்போ 56. ஓகேவா, அப்போ எத்தனை டைம்ஸ் 56 வரும்? 8 7s 56. 1 7 is 7. முடிஞ்சிச்சா? இப்போ நான் இதை வந்து ஷார்ட் டேபிளே எடுத்துகிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? லாஸ்ட்லேயுமே என்ன இருக்குது நமக்கு? 1 அப்படின்னு வந்துருச்சு. லாஸ்ட்டில் வந்து 1 வந்திருக்கு. ஸோ 2 டேபிளில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? போட முடியாது. 2 2s 4 4 2s 8 நம்ம என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஸோ டேரெக்டாக நான் வந்து 13 டேபிளில் எடுத்துக்கிறேன். 13 டேபிளில் 37 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 481 வந்துடும். ஸோ ப்ரைம் நம்பரில் முடிஞ்சிருக்கா? ஸோ நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து 363636 எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 2 டேபிள் எடுத்துடலாமா? 1 2 is 2. பேலன்ஸ் 1. 8 2s 16. ஸோ அதே ரிப்பீட் ஆகுமா? இங்கே நடுவில் 1 இருக்கிறனால என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் எடுத்துக்கலாம். 9 2s 18. 9 2s 18. 9 2s 18. 1 இருக்கிறதுனால வந்து சென்டர் மிட் பாயிண்டில் 0 வந்துடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 3s 9. 3 3s 9. 3 3s 9. அகெயின் 1 3 is 3. 1 3 is 3. 1 3 is 3. ஈஸியாக இருக்கா? புரியுதா? அகெயின் இதை 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 3 3 6 7 வந்துடுமா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் அப்படியே அங்கே வந்துச்சு பாருங்கள். 3 3 6 7 இருக்கா? இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே காப்பி அடிச்சிருங்க. ஓகேவா, 481 போட்டிருக்கோம். அண்ட் தென் 13 டேபிளில் 37 டைம்ஸ் வந்து போட்டிருக்கோம். இதுவே காப்பி அடிச்சாச்சா? முடிஞ்சிச்சா?
இதோட சம் முடியல. 25 25 25 அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் 36 36 36 போட்டுக்கோங்க. ஓகேவா? 3 பவர் 1 இன்டூ 5 பவர் 2 இன்டூ 7 பவர் 1 இன்டூ 13 பவர் 1 இன்டூ 37 பவர் 1. இங்கே என்ன இருக்கு? 2 எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 பவர் 2, 3 பவர் 3, 7 பவர் 1, 13 பவர் 1 and then 37 பவர் 1 போட்டாச்சா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது காமனாக இருக்குது? 3 தானே காமனாக இருக்குது. ஸோ 3 நான் எடுத்துக்கிறேன். ஆனால் லோவஸ்ட் பவர் தான் பார்க்கணும். அப்போ எது லோவஸ்ட் பவர்? 3 பவர் 1 தான் என்னது லோவஸ்ட். ஓகேவா? அப்போ நான் பேலன்ஸ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 7 பவர் 1, 13 பவர் 1, 37 பவர் 1 வந்து நான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 1010 வரும் மல்டிப்ளை பண்ணால். ஓகேவா? 10101 வரும். இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். ஆர் யூ கிளியர் வித் தட்? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.